சங்கீதம் 105வது சங்கீதத்தின் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். 105:3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. எத்தனை பேர் நம்பி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்ச்சியாகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை மகிழ்ச்சியாக்குவதுதான் தேவ சித்தம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த வந்திருக்க? கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிறவர். ஹல்லேலூயா. நான் சோர்ந்திருப்பது, நான் தளர்ந்திருப்பது என் ஆண்டவர் விரும்புகிற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. எது என்னிலே மகிழ்ச்சி உண்டாக்குமோ, எதை செய்தால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகுமோ அதை செய்ய தக்கவரை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கீர்த்தி உண்டாகிற ஒரு நாட்டை எனக்கு எழும்ப பண்ணுவது, எனக்குள் இருக்கிற கலக்கத்தை மாற்றி என்னை மகிழ்ச்சியாக்குவதற்காகவே. ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியும். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே வாசல் அருகே ஒரு சப்பானி இருக்கிறான். அந்த சப்பானி சுகத்திற்காக அந்த இடத்தில் வந்து உட்கார்ந்தவன் அல்ல, பிச்சை எடுக்கும்படி அந்த இடத்தில் வந்து உட்கார்ந்தவன். பேதுருவை யோவானை பார்க்கும்படி வந்து உட்கார்ந்தவன் அல்ல, அங்கு வருகிற எல்லாரையும் பார்க்க வந்து உட்கார்ந்தவன். ஆனால் இப்பொழுது பேதுருவும் யோவானும் வரும்போது அவன் அங்கே எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அதே போல பேதுருவையும் யோவானையும் பார்த்தும் பிச்சை கேட்டான் 3வது வசனத்துல. அப்பொழுது 4வது வசனம் சொல்லப்படுகிறது, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் அப்படின்றார். ஆமென். அதுவரை எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்தவன் இப்பொழுது பேதுரு யோவானும் சொல்றாரு, என்ன மட்டும் பார் என்றார். ஹல்லேலூயா, என்ன மட்டும் பாரு. அவனுடைய போக்கஸ் முழுவதும் இப்பொழுது எல்லார் மேலும் அல்ல, ஒருத்தர் மேல மட்டும், ஒருத்தர் மேல மட்டும். ஹல்லேலூயா. பல இடத்துல பலரை பார்த்து கொண்டிருந்த நம்முடைய கண்ணை தான் அவரை பார்க்க வச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பா நீ அவரே பார்க்க தொடங்கினேன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்ல முடியும், நான் பார்க்கல, என்னை பார்க்க வச்சார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் தேடி வந்தவன் அல்ல, என்னை தேட வச்சார்னு சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எல்லா இடத்தையும் பார்த்து கொண்டிருந்தவன், எல்லா இடத்திலும் தேடிக்கொண்டிருந்தவன். ஆனால் இப்பொழுது பேதுரு வந்து சொல்லுகிறார், வேற எங்கேயும் பார்க்காத, என்னை உற்று பார், என்னை உற்று பார், என்னை உற்று பார், என்னை உற்று பார். இப்படி உற்று பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நேரத்திலே, கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய இருதயத்தை மகிழத்தக்கதான கிரியை நடந்தது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லு, பேதுருவை பார்த்தவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னா, பேதுருவை விட்டு பார்த்தவனுடைய இருதயமே மகிழுமானா. நான் பேதுருவை அல்ல, ராஜாதி ராஜாவை பார்க்க தேட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் சொல்ல வருகிற செய்தியை மட்டும் சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன். இப்பொழுது இவன் பார்க்கும்போது இவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன எண்ணம் என்றால் 5வது வசனம், அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இப்பொழுது அவன் பார்க்கும் போதே அவனுக்குள்ள சில காரியங்கள் இருக்குது. அவன் ஒரு போக்கஸ்ல பார்க்கிறான். என்ன போக்கஸ்லன்னா, எனக்கு இது ஏதாவது செய்வாங்க. எல்லாரிடத்திலும் என்ன எதிர்பார்த்தானோ அதே தான் இப்பொழுது இவர்களிடத்திலும் எதிர்பார்க்கிறான். ஆனால் இவன் எதிர்பார்த்ததல்ல அவர்கள் செய்தது, அவன் எதிர்பார்க்காத ஒன்றை கர்த்தர் அவர்கள் செய்கிறார்கள். சில நேரத்தில் நாம ஒன்று எதிர்பார்ப்போம் பாருங்க, கர்த்தர் அதை செய்யவே மாட்டார். நாம சிலதை எதிர்பார்ப்போம், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், கர்த்தர் எனக்கு இப்படி நடத்துவார், கர்த்தர் என்னை இப்படி கொண்டு போவார், கர்த்தர் இந்த காரியத்தில் எனக்கு இப்படி ஒரு கிரியை செய்வார். இப்படி நாம ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நாம நினைச்சதை செய்யாம அவர் ஒன்று நினைச்சதை செய்வார் பாருங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஏன் ஆண்டவரே நான் நினைச்சதை செய்யல, நீங்க நினைச்சதை செய்யறீங்கன்னு ஒரு கொஸ்டினோட யாராவது இந்த காலையில் இருக்கிறீங்கன்னா அவர்களுக்காக தான் இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைத்ததை ஏன் செய்யல, அவர் நினைச்சது ஏன் நடக்குது என்றால், அவர்கள் நினைத்தது அவன் வாழ்க்கையில் நடந்ததும் 2 காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, அவன் வேதம் சொல்லுகிறது 9வது வசனத்திலே, அவன் நடக்கிறதையும்
தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டார்கள். இதுவரை இவன் கிட்ட பார்த்தது ஒண்ணு இருக்கு. ஜனங்கள் இவன் கிட்ட இதுவரை பார்த்தது ஒண்ணு. என்ன பார்த்தாங்க? வாசல் கிட்ட உட்காருவான், பிச்சை கேட்டு கொண்டிருப்பான். இதுதான் இவன் டெய்லி லைஃப், இதுதான் இவன் வாழ்க்கை. பார்க்கிறவங்கெல்லாம் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? இதுதான் இவனுக்கு கடைசி வர, இதுதான் இவனுக்கு கடைசி வர. பேதுருவையும் யோவானையும் பார்த்தவனும் ஆமென் தன் வாழ்க்கையில் இதை மாற்றுங்கள் என்றல்ல, அவன் சிலதை எதிர்பார்த்தான். அது நடக்கும் நடக்கும் எதிர்பார்த்து இருக்கும் போது பேதுரு அதை செய்யாமல் அவன் எதிர்பாராத ஒன்றை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் சொல்ல வருகிற வார்த்தையை நல்ல கவனிங்க. நான் நினைச்சது ஒண்ணு நடக்காம கர்த்தர் நினைச்சது ஒண்ணு நடக்குதுன்னா, நான் நினைத்தது நடந்து உண்டாகிற சந்தோஷத்தை விட அவர் நினைத்து உண்டாகிற சந்தோஷம் அது எனக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஆமென். இப்பொழுது அவன் நினைக்காத ஒரு கிரியை அவன் லைஃப்ல நடக்குது. அவன் ஒரு நாள் கூட இதை யோசித்தது கிடையாது, யார்கிட்ட இப்படி கேட்டதும் கிடையாது. என் பேதுரு யோவான் கிட்ட கூட அவன் என் காலை குணமாக்குங்கன்னு கேட்கல. ஆனால் எதை செய்தா இவன் ரொம்ப மகிழ்வான் என்பது சப்பானி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆமென். எங்க நமக்கு எதை செஞ்சா நாம ரொம்ப மகிழ்வோங்கிறது நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமா என் அப்பாக்கு தெரியும் எதை செஞ்சா என் பிள்ளை மகிழ்வான் என்பது. என் தகப்பனுக்கு தெரியும் இந்த காரியத்துல என்ன செஞ்ச என் பிள்ளை மகிழ்வான்ங்கிறது. இந்த காலை நேரத்தில் தகப்பன் மேல இருக்கிற விசுவாசத்தை அறிக்கை பண்ண விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற என் தகப்பனுக்கு தெரியும், நான் பார்க்கிற என் தகப்பனுக்கு தெரியும் எதை பார்த்தா என் பிள்ளை ரொம்ப மகிழ்வான் என்பது. ஹalleluya. இவன் ஒன்னு எதிர்பார்க்கிறான்ல, என்ன எதிர்பார்க்கிறான்? பிச்சை போடுவாங்க. அதை போட்டு அவனுக்கு சந்தோஷம் வராதா? வரும். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரத்துல இல்லாம போயிடும். ஆனா நான் ஒண்ணு கொடுத்தா, நான் ஒண்ணு இதை செஞ்சா இந்த சந்தோஷம் இவனுக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, டெய்லி இந்த சந்தோஷத்துல மகிழ்வான். ஏங்க ஒரு நாள் சந்தோஷத்தை தந்து நடத்த அல்ல தேவன் நீங்க நினைச்சதை செய்யாம இருக்கிறது. அவர் நினைச்சதை செய்யறது ரீசனே நீ தினம்தோறும் மகிழ்ந்து களி கூறும்படியாக. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? ஹalleluya. யாவே ராஃபா எலோஹி எல் ஷடா ஆடோடா நம்மை வெளிப்படு. எல்லார்கிட்டையும் கையை இப்படி காட்டினவன் இப்போ பேதுருக்கிட்டையும் கையை காட்டுறான். எல்லாரும் இந்த கையை பிடிக்கல, கையில சிலதை போட்டாங்க. ஆனா பேதுரு மட்டும் என்ன செய்கிறார்னா 7வது வசனம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். ஆமென். நீ கேட்டது ஒண்ணு, ஆனா கர்த்தர் இன்னொன்னு செஞ்சிட்டு இருக்கிறார். நீ கேட்டது உண்டாகிற சந்தோஷத்தை விட கர்த்தர் நினைச்சு செய்யற சந்தோஷம் அது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நித்தியமான மகிழ்ச்சி என்று சொல்லுகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரம் இல்ல, ஏன் ஆண்டவரே நான் கேட்டதை செய்யாம நீங்க நினைச்சதெல்லாம் செய்றீங்கன்னா, இப்பொழுது பேதுரும் யோவானும் நினைத்தது அந்த இடத்துல நடந்ததுனால அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டானது மாத்திரமல்ல, அதை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் அதை கண்டார்கள். ஆமென். இவங்களும் எல்லாரையும் போல பிச்சை போட்டுட்டு போயிருந்திருப்பாங்கன்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு விஷயமாவே தெரியாது. சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு விஷயமாவே தெரியாது. சுத்தி இருக்கிறவங்க கர்த்தர் உங்க லைஃப்ல செய்யறத பார்க்கணுங்கிறதற்காக சிலதை நான் கேட்கறதை செய்யாமல் அவர் நினைச்சதை செய்து கொண்டிருக்கிறார். நம்புறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சுற்றி உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், அதுதான் 7வது வசனத்திலே வாசித்தோமே. 9வது, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு 10வது வசனத்தில் சொல்லுகிறார்கள், தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையில் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் அல்லவா. அப்ப எல்லாருடைய பார்வை இதுவரை எப்படின்னு, இவன் பிச்சை கேட்கிறவன், இவன் கிட்ட வரவங்க எல்லாருமே பிச்சை மட்டும் போடுவாங்க. அது ஒரு விஷயம் தெரியாது, அது ஒரு விஷயமாவே இருக்காது. ஆனால் இப்பொழுது பேதுரும் யோவானும் செய்த கிரியைகள், பேதுரும் யோவானும் செய்த அற்புதம் அத்தனை பேரையும் பார்த்து ஆச்சரியப்பட வைத்தது. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல், என்னை மகிழ பண்ணுவார், என்னை சுற்றி இருக்கிறவர்களை ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். இது நடக்க
அவன் நான் நினைச்சதில்ல, அவர் நினைச்சது செய்யறார். அவர் நினைச்சது செய்யணும்னா ஒரே ஒரு காரியத்தை, அதுதான் நான் வாசிக்க, கர்த்தரை தேடுகிறவர்கள். ஆமென். பேதுரு யோவான் வந்து சொல்ற வார்த்தை, வேற எங்கேயும் பார்க்காத, எங்களை மட்டும் பாரு. உங்க போக்கஸை திருப்பிடாதீங்க, தேவனை தேடுவதை விட்டுறாதீங்க. இன்னைக்கு தேடி எனக்கு பதில் கிடைக்கல என்று தேடுறதை விட்டு அவன் விட்டு பார்த்தான். அவன் பார்த்து கொண்டே இருந்தானா. அவர்கள் வரும்போதே பார்த்தான். இவ பேதுரு வந்து சொல்ற, இன்னும் பார்த்துட்டே இரு, நான் செய்யறது வரை பார்க்கறத விட்டுறாத, நான் செஞ்சு முடிக்கிறது வரை பார்க்கறத விட்டுறாத, கர்த்தரை தேடுகிறதை விட்டு விடாதே. கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சமூகத்தில் வருகிற ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாய் விட மாட்டார். என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று அவர் யாரிடத்திலும் சொன்னது கிடையாது. வாசல் அருகில் உட்கார்ந்து பிச்சை கேட்டவனுக்கே கொஞ்ச நேரம் பேதுருவை பார்த்தது சில கிரியைகள் நடக்குமானா? நான் தினம்தோறும் அவர் சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்துல நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன்வார்கள். ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. சொல்லு, ஆராதிக்க வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ. ஆமென். ஹல்லேலூயா. வாசல்ல உட்கார்ந்தவனுக்கு அற்புதம் நடக்கணும், உள்ள இருக்கிற நமக்கு. ஹல்லேலூயா.